ஸ்டாண்டர்ட் ஒர்க் ஃப்ரீஸ் த மைண்ட் டு இம்ப்ரூவ் அப்படின்னு ஒரு கோட், லீனில் ஒரு கோட் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் ஒர்க் அப்படின்னா நம்ம செய்கிற வேலையை தொடர்ந்து ஒரே மாதிரியாக செஞ்சால் நம்மளோட மைண்டை வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கோட்டோட மீனிங்கு. நிறைய இடத்துல ஸ்டாண்டர்ட் ஒர்க்கே ஃபாலோ பண்ணுறது இல்லை. நிறைய கம்பெனிஸில் ஒருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் உள்ளவர் வேறு மாதிரி பண்ணுவார் ஒரு வேலையை, செகண்ட் ஷிஃப்ட்டில் உள்ளவர் வேறு மாதிரி பண்ணுவார். ஆனால் பேருக்கு எஸ்ஓபின்னு ஒன்று தொங்க விட்டுருப்பாங்க பிரிண்ட் எடுத்து. ஆனால் யாருமே அந்த எஸ்ஓபியை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி ஆடிட் வருதோ அன்றைக்கி ஒரு நாள் தான் எஸ்ஓபி வெளியே வரும், மீதி நாள்லாம் வந்து அது கவருக்குள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா டே டு டே ஃபயர் ஃபைட்டிங் நிறைய இருக்கும். சூப்பர்வைசர்லாம் அங்கேயும் ஓடுவாங்க, குவாலிட்டி ப்ராப்ளம் நிறைய வரும். அப்போது கஸ்டமருக்கு டெலிவரி பண்ண முடியாது, இல்லைன்னா கஸ்டமர் கம்ப்ளைண்ட் நிறைய வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ பீப்புள் ஆப்வியஸ்லி தே டோன்ட் ஹேவ் டைம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை தீர்ப்பதற்கான ஒரு வழி தான் அந்த ஸ்டாண்டர்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hi there, this is Anand, your trusted lean manufacturing implementation partner, and welcome to Kaizen Club. நாங்கள் நிறைய ஃபேக்ட்ரிஸுக்கு இந்த மாதிரி ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டு, குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட், காஸ்ட் ரிடக்ஷன்லாம் பண்ணுறோம் இல்லையா. அதில் நாங்கள் ஒரு விஷயம் பார்த்தது என்னென்னா, ஒரு ஆர்கனைஸ்டு ஃபேக்ட்ரி, ரைட், வேர் திங்ஸ் ஆர் மோர் ஸ்டாண்டர்டைஸ்ட். ஒரு வேலை வந்து ரெப்பிட்டேட்டிவாக தொடர்ந்து ஒரே மாதிரியாக செய்யும்போது அந்த வேலையில் குவாலிட்டி பெட்டராக இருக்குது. பீப்புள் வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க, ஒரே வேலையை ஒரே மாதிரி செய்கிறாங்க எல்லாருமே. காலையில் செய்கிறவர் மத்தியானம் செய்யும்போது அதே வேலையை கரெக்டாக அதே மாதிரி பண்ணுறாரு. ஸோ தெர் இஸ் அ ரிப்பீட்டட் ஆக்டிவிட்டி. ஸோ இட் பிகம் ஸ்டாண்டர்டைஸ். இந்த ஸ்டாண்டர்டைஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, ரைட். தெர் இஸ் அ ப்ரெடிக்டபிலிட்டி. உங்களோட லைனில் எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அப்புறம் வந்து ஆப்வியஸ்லி அப்ளை சொன்ன மாதிரி இது வந்து தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு விசிபிலிட்டி, ஷாப் ஃப்ளோர் விசிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இதெல்லாம் வந்து பெனிஃபிட். பட் ஒரு அன்ஆர்கனைஸ்டு ஃபேக்ட்ரி, ஸ்லைட்டு ஒரு அன்ஆர்கனைஸ்டு ஒரு மீடியம் சைஸ் இல்லை ஒரு ஸ்மால் ஸ்கேல் கம்பெனியில் நிறைய டைம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் ஒர்க்கை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அசம்பிளி செக்ஷன் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு ஆக்டிவிட்டி 60 செகண்ட் நடக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம், 1 நிமிஷம் பண்ணுவார். அடுத்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் நடக்கும். அடுத்த பீஸ் இவர் பண்ணும்போது 1.5 நிமிஷம் பண்ணுவார். அவர் வேற மாதிரி பண்ணுவார். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு ஒரு சீக்வன்ஸில் டைட்டன் பண்ணுவாங்க, அடுத்த ப்ராடக்ட்ல வேற மாதிரி சீக்வன்ஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ஷிப்ல பண்ணுறவர் வேற ஏதோ ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. ஒருத்தர் கண்டினியூஸாக பண்ணுவார், இன்னொருத்தர் பேட்சாக பண்ணுவார். ஸோ இந்த ஷாப் ஃப்ளோரில் உள்ள ஆக்டிவிட்டிஸை ஒரு ஸ்டாண்டர்டான வழியில் பண்ண மாட்டாங்க. இதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த பிரச்சனை வரும்போது என்ன ஆகும், ஆப்வியஸ்லி ரீஒர்க் பண்ணுவாங்க. அது மாதிரி ப்ராடக்ட் நாங்கள் வெளியே அனுப்புனதுக்கு அப்புறமும் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வருது. ஒருத்தரும் ஒரு இடத்துல பண்ணுவாங்க. அப்புறம் என்ன சொல்றது, ஏதோ எல்லாரும் பிஸியா இருப்பாங்க, ஆனா அவுட்புட் வராது. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். சின்ன சின்ன வேரியேஷன்ஸ்னால என்ன ஆகும்னா உங்களுக்கு அவுட்புட் பாதிக்கப்படும். அப்போ ஒரு பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும், ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கேஓஸ்ல தான் இருக்கும். சூப்பர்வைசர் டெய்லி ஓடிட்டே இருக்கணும். என்ன நடக்குதுன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஆப்ரேட்டர்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட், இது பண்ணாதீங்க, அது பண்ணுங்க, இது மாறிடுச்சு, அது மாறிடுச்சு. அப்போ ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு மாதிரி டே டு டே ஃபயர் ஃபைட்டிங் தான் நடந்துகிட்டு இருக்கும். அப்படியே இன்னொரு கேஸுக்கு வருவோம். இந்த டே டு டே ஆக்டிவிட்டி எல்லாம் ஸ்டாண்டர்டைஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபயர் ஃபைட்டிங்கே கிடையாது. டெய்லி பிளான், கொடுத்த பிளான் நம்மளால ஈஸியாக செய்ய முடியும். எங்கே நம்ம வேரியேஷன் வந்தாலும் ஈஸியாக கண்ணுக்கு தெரியும், ஏன்னா எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் இருக்கிறதுனால. அந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் வந்தால் இமீடியட்டாக அதை சால்வ் பண்ணவும் முடியும். அப்போது பீப்புளெலாம் வந்து கெஸ் பண்ணி வேலை பண்ண தேவையில்லை. ஆப்ரேட்டர்ஸ்லாம் ஃப்ரீயாக அவங்களுக்கு கொடுத்த பிளானை ஃபோக்கஸ்டாக வேலை செய்ய முடியும். சூப்பர்வைசர்ஸ் என்ன பண்ணலாம், ஒரு 2 ஹவர்ஸோ 3 ஹவர்ஸோ மட்டும்தான் லைனுக்கு வந்தால் போதும். ஏன்னா திங்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி லைனில் ஓடிட்டு இருக்கு. அப்போ அவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதுதான் இந்த வீடியோவுடைய தலைப்புமே. ஸ்டாண்டர்ட் ஒர்க் ஃப்ரீஸ் த மைண்ட் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். இந்த ஸ்டாண்டர்ட் ஒர்க்கை ஃபாலோ பண்ணால் நமக்கு 7 விதமான பெனிஃபிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் டைம்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும், ரைட். அப்போ என்ன ஸ்டாண்டர்டாக பண்ணுறதுனால, ரைட், ரிப்பீட்டடாக பண்ணுறதுனால. ரெண்டாவது, அப்நார்மாலிட்டிஸ் பிகம்ஸ் ஆப்வியஸ். அப்படின்னா கண்ணுக்கு அப்நார்மாலிட்டி உடனே தெரியும். அது ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட். ஒரு பர்சனை ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் இருக்கிறதுனால புதுசாக யார் வந்தாலும் ட்ரைனிங் கொடுப்பது ஈஸி. இப்போ நிறைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா டெம்பரரி எம்ப்ளாயீஸ் நிறைய இருக்காங்க, கேஷுவல் லேபர்ஸ், அப்புறம் வந்து இந்த அப்ரண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராமில் இருக்கவங்க, இந்த மாதிரி நிறைய ஆட்கள் மாறிட்டே இருக்காங்க. அட்ரிஷன் ஜாஸ்தியாக இருக்குது நம்மளோட இண்டஸ்ட்ரியில்.
கம்பெனியில். இப்போ அவங்களுக்கு ட்ரைனிங் புதுசாக ஒருத்தவங்களுக்கு வந்தால் ட்ரைனிங் கொடுக்குறது ஈஸி இந்த ஸ்டாண்டர்ட் ஒர்க் இருக்கிறனால. குவாலிட்டி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், அதனால் நமக்கு கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் குறையும். ப்ராப்ளம்ஸ் வந்து இமீடியட்டுக்கு சர்ஃபேஸுக்கு கண்ணுக்கு தெரியும் உடனே அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட். இதெல்லாம் பண்ணுறதுனால கஸ்டமருக்கு ஆன் டைம் டெலிவரி கொடுக்க முடியும், சூப்பர்வைசருக்கு கன்ஃபியூஷன் குறையும், ரைட்? இந்த 7 விதமான பெனிஃபிட்டும் எல்லா கம்பெனியும் கிடைக்கும். எப்போ கிடைக்கும்னா இந்த ஸ்டாண்டர்ட் ஒர்க்கை நம்ம செயல்படுத்தும் போது. அப்போது இந்த ஸ்டாண்டர்ட் ஒர்க்குங்கிறது நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க, ஒரு பியூரோக்ரசி. சார் என்ன சார் இப்படி இதுதான் நாங்கள் பண்ணணுமா, க்ரியேட்டிவாக பண்ண முடியாதா? க்ரியேட்டிவ் வந்து எப்போ பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு ஆக்டிவிட்டியும் ஒரு மாதிரி பண்ணுறது க்ரியேட்டிவ் இல்லை. ஸ்டாண்டர்ட் ஒர்க் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், சிஸ்டம்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு ரிமைனிங் டைமில் நம்ம ப்ராசஸ் இம்ப்ரூவ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் கிரியேட்டிவிட்டி. ஸோ ஸ்டாண்டர்ட் ஒர்க்கையும் கிரியேட்டிவிட்டியும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸ்டாண்டர்ட் ஒர்க்குங்கிறது அது இப்படி தான் பண்ணணும்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதையும் நான் தொடர்ந்து பண்ணுவது. இதை பண்ணிட்டீங்கன்னா மைண்டு ஃப்ரீ ஆயிரும். அதுக்கப்புறம் நான் அதை வந்து கிரியேட்டிவாக யூஸ் பண்ணிக்குவேன். சரிங்களா? நான் ஒரு நாளும் அதே ப்ராசஸை மாற்றி பண்ணால் எனக்கு குவாலிட்டி ப்ராப்ளம் தான் வரும். அப்போ அது வந்து கிரியேட்டிவ் கிடையாது. ஸோ இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோவில் தெளிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இந்த கோட்டோடைய மீனிங். ஸ்டாண்டர்ட் ஒர்க் ஃப்ரீஸ் த மைண்ட் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் லைக் பண்ணலாம், நீங்கள் உங்களோட டீமுக்கும் ஷேர் பண்ணலாம். ஸோ தட் தே கேன் ஆல்சோ கெட் பெனிஃபிட்டட். இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் லீன் அண்ட் ஷாப் ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட், எங்களுடைய ஆன்லைன் கோர்சஸோடைய லிங்க் தரேன். இது வந்து ஒரு ஃப்ரீ கோர்ஸு, சூப்பர்வைசர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு 2 கோர்ஸ் இருக்குது. ஒன்று 7 டேஸு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியாக இந்த கோர்ஸை முடிக்கலாம். உங்களோட கரியருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக க்ரோ பண்ணுறதுக்கு. கம்பெனியில் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும், உங்களோட ஓவரால் குவாலிட்டி ஆர் காம்பிடென்சி ஆல்சோ இம்ப்ரூவ்ஸ். ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் எடுக்கலாம். இது வந்து ஒரு ஃப்ரீ கோர்ஸு. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். I'll talk to you in the next video. See you. Bye-bye.